என்ன ஆதுர, மொத்த குடும்பத்துக்கும் தேவையானதை நாம லிஸ்ட் போட்டுட்டோம். ஆனா சத்யாவுக்கு என்ன வேணும்னு கேட்டு எழுதிட்டு வரப்போன ரேவதியை இன்னும் காணுமே. இவ்வளவு நேரமா அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா உள்ள? எனக்கும் தெரியல பாட்டி. ஏற்கனவே பட்ஜெட்ல துண்டு, போர்வை, பெட்ஷீட்லாம் விழுந்துருச்சு. இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நானே இங்க மூச்சு திணறிட்டு இருக்கேன். இந்த மாசம் வேற வில்லாவுக்கு வாங்கின 2 லட்சத்துக்கு வட்டியும் அசல்ல ஒரு பேமெண்ட்டும் கட்டியே ஆகணும். அதுக்கே நான் என்ன பண்ண போறேன், எப்படி சமாளிக்க போறேன்னு ஒண்ணுமே புரியல பாட்டி. யாரோ 2 பேரு என்ன கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. ஏன் அதுல இப்படி எல்லாம் பேசுற? விடு, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எப்படியாவது சமாளிச்சிடலாம். ஆதிமா, ஆதிமா, எனக்கு என்னென்ன வேணும்னு இதுல எழுதிருக்க, இதையும் வாங்கிட்டு வந்துரு. தண்டச்சோறு தமிழரசி, லிஸ்ட் போட்டு உனக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்குற அளவுக்கு நீ பெரிய ஆளாயிட்டியோ? இங்க ஒழுங்கா நாங்க போடுறத சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனா இரு, இல்லன்னா உன் பாசக்கார தம்பி ஏகாம்பரம் இருக்கிற வீட்டுக்கு ஓடி போயிடு. பாரு ஆதிமா, என்ன பெத்த அம்மாவை எப்படி பேசிக்கிட்டு இருக்கு பாரு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க தமிழம்மா. பாட்டி, அவங்கள எதுவும் சொல்லாதீங்க. அவங்க இங்கேயே இருக்கட்டும். சத்யா கிட்ட அடி வாங்கறதுக்கு நமக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஐயோ, கரெக்ட் கரெக்ட். நீ சொல்ற மாதிரி ஒருவேளை சத்யா கிட்ட ஏதாவது பேசணும்னா இவள அனுப்பி வச்சிடலாம். ஏற்கனவே என் ஒரு சைடு கடவாப்பல் எடுத்து விட்டுட்டா, இப்போ இன்னொரு சைடு கடவாப்பலையும் எடுக்க நீ திட்டம் போடுறியாமா? என்ன ரேவதி, ஏதோ பெருசா பப்ளிக் எக்ஸாம் எழுதின மாதிரி வந்திருக்க, என்னாச்சு? ஏன் நீங்களும் என்ன வசமா சின்ன கிட்ட மாட்டி விட்டுட்டீங்கல்ல, எனக்கு பதிலா அக்காவை அனுப்பிச்சிருக்கலாம்ல. ஏ ரேவதி, என்னாச்சு? உன்னையும் அவங்க அடிச்சாங்களா? அவங்க என்ன 2 அடி அடிச்சிருந்தா கூட பரவாயில்லக்கா. நான் சொல்ல லிஸ்ட் எழுதுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. நானும் எழுத ஆரம்பிச்சேன். அவங்க சொல்ல நான் எழுத, அவங்க சொல்ல நான் எழுத, அவங்க சொல்ல. ஆமா, சொல்றாங்க சொல்லிக்கிட்டே போறாங்க. இங்க பாருங்க, நோட்டு தீர்ந்து போச்சு. இந்த நோட்டு தீர்ந்து போனதுனாலதான் போனா போதுன்னு என்ன விட்டாங்க. வேணும்டி, உங்க எல்லாருக்கும் நல்லா வேணும். நான் ஒரு 4 பொருள் வாங்கி தாங்கன்னு லிஸ்ட் எழுதிட்டு வந்து கொடுத்ததுக்கு என்ன கிண்டல் பண்ணீங்கல்ல. இப்ப சத்யா வச்சா பாரு ஆப். கடவுள் இருக்கான், மாட்டுக்கிட்டு முழிங்க. எங்க நோட்டு கொடு. அம்மா, தில்ல வா வா, நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்க. என்னம்மா? உன் சின்ன மருமக அவளுக்கு என்ன வேணும்னு எழுதி கொடுத்திருக்கிறா. நீயும் அத காதார கேட்டு சந்தோஷப்பட்டுக்க. அப்படியா? ஐயோ, நெஞ்சு வலிக்குதே. என்னம்மா அதுல? ஒரு மாசம் மளிகைய ஒரு நோட்டு பூரா எழுதி வச்சிருக்கா மாமா. ஐயோ, என்ன ஆதர இது? நம்ம மொத்த குடும்பத்துக்கும் ஒரே பேப்பர்ல எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டோம். அவ என்னடான்னா ஒரு நோட்டு பூரா எழுதுற அளவுக்கு சொல்லி இருக்கா. அப்படி என்னதான் வேணுமா அவளுக்கு? என் சின்னவளை சொல்லுடி. போ பாட்டி, எழுதி என் கைதான் வலிக்குதுன்னு பார்த்தா இப்ப அதை சொல்ல வச்சு என் வாயிலையும் வலி வர வைக்கலான்னு பிளான் பண்றியா? அது நடக்காது. அட, யாரா இவ? ஆதர, நீ ஏன் என்ன எதுன்னு படிமா. சரிங்க பாட்டி.